பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சகோதரிகளாகி நமக்கு ஆண்டவர் தியானிக்கக்கூடிய வார்த்தையாக நாவை பற்றி என்னோடு பேசி தியானிக்க வைத்தார். ஹல்லேலூயா. நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்ம நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்படியே இந்த நாவானது சிறிய அவயமாயிருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகமாயிருக்கிறது. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரகன அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த சிறிய நாவானது சின்ன வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் இனிமையான வார்த்தைகளையும் வேதனையான வார்த்தைகளையும் இவைகளையெல்லாம் ஒரு வார்த்தையினால் மனித வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் கொண்டு வருகிறது. ஆதாம் முதல் சிறிய செயலான கீழ்ப்படியாமை உலக மக்கள் அனைவருக்கும் பாவத்தை கொண்டு வந்தது என்று பார்ப்போம். ஆதாமின் சின்ன கீழ்ப்படியாத தனம், சின்ன காரியம்தான் அது உலக மக்கள் அனைவருக்கும் பாவத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். தாவீது தன் வாழ்க்கையில் சிறிய பாவம்தான் அவனுக்கு மனவேதனையும் ஆசீர்வாத இழப்பையும் கொண்டு வந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். சீரியா தேசத்து அடிமை பெண்ணின் சிறிய நாவின் வார்த்தை நாகமானுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிறிய பையனின் சின்ன உணவு 5000 பேருக்கும் அதிகமானவருக்கு உணவளித்தது. சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் வழி நடத்துகிறது. வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சிறிய சுக்கான் பெரிய கப்பலை சரியாக நடத்துகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் அதிலுள்ள மரங்களையும் விலங்குகளையும் அழித்து விடுகிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளை, நாம் ஆண்டவர் அவயமாக கொடுத்த நாவு நமது உணர்வுகளையும் நினைவுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான அவயமாகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. இதயத்தின் நிறைவுதான் நாவு பேசும். நாவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையால் வல்லமையுடையதாய் அதிகாரமுடையதாயும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாயும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதுமாய் இருந்தது. இயேசு பேசின ஒரே வார்த்தையால் விதவையின் மகன் மரணத்திலிருந்து உயிர் பெற்றான். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரே வார்த்தையால் சுகம் பெற்றான். மரித்து 3 நாட்களாகிய லாசரு இயேசுவின் வார்த்தையினால் சுகம் பெற்றான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானது நம்பிக்கையுடையதாகவும் புதுவாழ்வு கொடுக்கிறதாயும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. நமக்கு தேவன் கொடுத்த நாவினால் தேவனை துதிப்போம், நன்றி செலுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நமது நாவு பிறரை திட்டவோ சபிக்கவோ பிறரை நிந்திக்கவோ தூசிக்கவோ கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் உள்ளத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய நாவு விசுவாச வார்த்தைகளை பேசி அநேகரை போஷிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தட்டும். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த சிறிய நாவுக்காக நன்றி. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த உதவி செய்யும். உம்மை புகழ்ந்து பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உதவி செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.